தொடர்ச்சியாக வந்து குடிக்கும்போது இந்த மஞ்சக்காமல் அஃபெக்ட் ஆயிடுச்சுனாலே கல்லீரல் இயங்காது. இப்போ ரோபோசங்கருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் எடை வற்றி போனதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். இதே அறிகுறியில் எனக்கு தென்பட்டவனே தான் இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு நோயின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆட்கொல்லி வைரஸ். இதில் வந்து நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன். ஒரு ரெகுலராக வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இந்த மஞ்சக்காமலைக்கான அறிகுறிகள் என் உடம்புல தென்பட ஆரம்பிச்சிச்சு. சார் என்ன சார் திடீர்னு பார்த்தா பயங்கரமாக பசிக்கு எனக்கு முடியல அப்படின்னும் போது அவர் சிரிச்சிட்டே சொன்னது இதுதான். இதை ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, ரோபோசங்கருக்கும் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க. ரோபோசங்கர் அதை வந்து ஏற்றுக்கிட்டாரா என்னன்ற சரியாக தெரியல. சமீப காலமாக வந்து அந்த குடியினால் வந்து மரணங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது. முக்கியமாக வந்து இந்த மரணங்கள் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, மஞ்சக்காமல் என்ற ஒரு ஜாண்டிஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு நோயினால். இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு நோயின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஹெப்படைட்டிஸ்ன்ற ஒரு ஆட்கொல்லி வைரஸ். இதில் வந்து நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கையிலேயும் அந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த நேரம் வந்து தேவையில்லாத ஒரு பழக்கவழக்கத்தினால அந்த குடிப்பழக்கத்தை தொடர வேண்டிய சூழ்நிலை வரும்போது வாரத்துக்கு ஒரு நாள் இருந்தது. அதுக்கப்புறம் தினசரி ரெகுலராக வந்து அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படும் போது, அந்த வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்கும்போது ரெகுலராக வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இந்த மஞ்சக்காமலைக்கான அறிகுறிகள் என் உடம்புல தென்பட ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்து கண்ணு மஞ்சளாக இருக்கும், அதுக்கப்புறம் உடல் நிறம் மஞ்சளாக இருக்கும், அதுக்கப்புறம் சிறுநீர் மஞ்சளாக போகும் அப்படின்ற அந்த எல்லா சிம்டம்ஸும் எனக்கு தெரிய ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லி மதுரையில் இருக்க ஒரு குவாலிட்டி கேர் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர் வந்து ஓரளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னை காப்பாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து நான் ஆரம்ப அறிகுறி இருக்கும்போதே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு வந்து அவங்க சொல்கிறாப்புல கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. கல்லீரல் இயங்காது. தொடர்ச்சியாக வந்து குடிக்கும்போது இந்த மஞ்சக்காமல் அஃபெக்ட் ஆயிடுச்சுனாலே கல்லீரல் இயங்காது. நமக்கு வந்து பசியும் இருக்காது. உடல் எடை பயங்கரமாக வத்த ஆரம்பிக்கும். இப்போ ரோபோசங்கருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் எடை வற்றி போனதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். இதே அறிகுறியில் எனக்கு தென்பட்டவனே தான் டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஓரளவு வந்து டாக்டர்களால் ஓரளவு காப்பாற்றப்பட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் கண்டினியூவான ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தனி வார்டில் வச்சு என்னைய வந்து பார்த்துக்கிட்டாங்க டாக்டர்ஸ் அங்கெல்லாம் குவாலிட்டி கேர் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே வரும்போது ஒரு நாள் தற்செயலாக காலையில் ஒரு 10 மணி போல் எப்பயும் இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு அகோர பசி எனக்கு உடம்புல இருந்துச்சு. கிட்டத்தட்ட குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து பசினா என்னென்ன இல்லாத அந்த உடம்புக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா சரியான பசி. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட வந்து பக்கத்தில் வாங்கி ப்ரெட்டு, பிஸ்கட்டு, அடுத்து இட்லி இந்த மாதிரி வரிசையாக சாப்பிட்டுருக்கேன். எனக்கு பசி அடங்கின மாதிரியே தெரியல. 11 மணிக்கு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டாலுமே எனக்கு ஒரு வெற்றிடம் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ டாக்டர் வந்து செக்கப் வர்றாரு திருப்பி. காலைல டேப்லெட்ஸ் எடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணுறக்கு வருவாங்க. அப்போ வரும்போது அவர்கிட்ட சொல்கிறேன், சார் என்ன சார் திடீர்னு பார்த்தா பயங்கரமாக பசிக்கு எனக்கு முடியல அப்படின்னும்போது அவர் சிரிச்சிட்டே சொன்னது இதுதான். நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, கல்லீரல் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, இல்லைனாக்கா இதில் மாட்டவங்க அவ்வளோ ஈஸியாக ரெக்கவர் ஆக முடியாதுன்னு சொன்னாப்புல. எனக்கு அப்போ தான் நிம்மதி இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்படியே சாமியை பார்த்து கும்பிட்டாங்க, அப்பா நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்ன ஒரே அட்வைஸ் சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாத்துக்குமே குடிக்கிறதுக்கு காரணம் இருக்கும். உங்களோட காரணங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதை வச்சு நீங்கள் தொடர்ந்துட்டிங்கன்னா அடுத்து உங்களை வந்து உங்களால் காப்பாற்ற முடியாது, எங்களாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை விட்டு வெளியில் வாங்க. வெளியில் வர்றதுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை சூழலை மாற்றுங்க. வாழ்க்கை சூழல்னால் தினமும் வந்து நீங்கள் சந்திக்கிற நண்பர்கள், அங்கே எங்கே போய் சேர்றோம், அவங்கள்ட்ட என்ன பேசுகிறோம், இந்த மாதிரி ஒரு அந்த இதுலேருந்து வெளியில் வாங்க. வேலை பார்க்குற தொழில் முதற்கொண்டு சரியில்லை, இது வந்து நம்மளை இந்த பழக்கத்துக்குன்னா அந்த தொழிலை விட்டு வேறு இடத்துக்கு போங்க, வேறு இடத்துல அதே தொழிலை பாருங்கள். இந்த மாதிரி இடங்களை மாற்றி பாருங்கள், உங்களுக்கு மாற்றங்கள் வரும்னு சொல்லி அவர் கரெக்டாக எனக்கு அந்த கைட் பண்ணாப்புல. எனக்கு அந்த இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் சொல்லும்போது கூட என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அவர் சொன்ன அந்த இது கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்குற இடத்தையே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவு என் நண்பர்களோட தொடர்பு இருக்கிறத நான் கொஞ்சம் முறைப்படுத்த ஆரம்பித்தேன். முறைப்படுத்தி வேலையை பார்ப்போம் போது ஒரு வாரத்தில் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் என் உடம்புல என்ன ஏரியாமே அந்த மாற்றங்கள், உடம்பு ஒரு ஆரோக்கியமாக இருந்துச்சு. கை கால் நடுக்க இல்லை, காலில் எந்திரிச்ச உடனே எங்கேயாவது வெளியில் வாக்கிங் போகணுன்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உடல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு வரும்போது வர்ற அசதி, அந்த வேர்வை, அதில் தூங்கினா அந்த சுகம் அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்போ தான் இவ்வளோ நாளாக தேவையில்லாமல் வாழ்க்கையை கெடுத்துட்டோமே குடிச்சுட்டு அதோடு அந்த பழக்கத்தை ரெக்கவர்ன்ட்டேன். கிட்டத்தட்ட இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மஞ்சக்காமல்ன்ற சிம்டம்ஸ் எப்பயுமே வந்தது கிடையாது. இப்போ இதை ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, ரோபோசங்கருக்கும் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க. ரோபோசங்கர் அதை வந்து ஏற்றுக்கிட்டாரா என்னன்ற சரியாக தெரியல. ஒருவேளை ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் காலம் கடந்துருச்சான்றதும் புரியலை. ஏன்னா காலம் கடந்துருச்சுன்னா மஞ்சக்காமலை பாதித்தாலும் மருத்துவர்களால் காப்பாற்ற முடியாது. அதனால் வந்து குடிப்பதை நிப்பாட்டுவோம், குடும்பத்தை காப்பாற்றுவோம். இதுதான் எனது வேண்டுகோள்.